அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், பட் ஃபோக்கஸ்டாக பாருங்கள். X Limited provides you the following information. Purchase price in பார்த்துட்டிங்கன்னா 80,000, installation charges 20,000, estimated salvage value, useful life நுடைய எண்டில் பார்த்துட்டிங்கன்னா 40,000, useful life 4 வருஷம், working capital வந்து 10,000, annual earning before depreciation taxes 65,000, tax rate 30%. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா accounting rate of return, depreciation method straight line மெத்தடாக இருந்ததுன்னா என்ன ARR, WDV ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அண்ட் WDV ரேட் கொடுத்துருக்காங்க 20%. அப்போ உங்களுடைய அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன? அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? நியூமரேட்டரில் வந்து ஆனுவல் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எடுத்துப்போம், டினாமினேட்டரில் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துப்போம். இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய டெப்ரிசியேஷன் மெத்தட் பொறுத்து மாறும். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்றப்ப வந்து ஒரு ஃபார்முலா மாடலில் போகும். WDV மெத்தட் அப்படின்றப்ப ஒரு டீட்டெயில்டு கம்ப்யூட்டேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்ரோச் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் டெப்ரிசியேஷன் அப்படின்னா உங்களுடைய ARR, அதாவது அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லை ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதாவது ஆனுவல் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இல்லைனா ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன? ஏர்னிங்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸஸ். அதுலேருந்து நீங்கள் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சிரும், டேக்ஸ் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ்க்கு இயர் 1, 2, 3, 4 உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன? ஆனுவல் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸஸ் எவ்வளோ வேல்யூ? 65,000. ஸோ அதை 4 வருஷத்துக்கும் கேப்சர் பண்ணிவிடுங்க. இதுலேருந்து நீங்கள் டெப்ரிசியேஷனை டிடக்ட் பண்ணணும். என்ன மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நமக்கு? இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனை எப்படி அரைவ் பண்ணுவீங்க? ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ? 80,000. இன்ஸ்டலேஷன் வந்து ஒரு 20,000 இருக்கு இல்லையா? ஸோ 80 + 20 1 lakh. அதுதான் வந்து நம்ம ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லணும். மைனஸ் சால்வேஜ் வேல்யூ வந்து 40,000 இருந்தது. ஸோ 1 lakh minus 40,000 வந்து 60,000. அதுதான் டிப்ரிஷியபிள் அமௌண்ட் அந்த நியூமரேட்டர். 60,000 டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் 4 years அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15,000 per annum வரும். பாருங்கள், டிப்ரிசியேஷன் 80,000 + 20 minus 40,000 by 4 15,000. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே டிடக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏர்னிங் பிஃபோர் டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷனுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஏர்னிங் அப்படின்றதுனால நீங்கள் இதிலிருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். லெஸ் டெப்ரிசியேஷன் 15,000. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்றதுனால 4 வருஷத்துக்கும் ஒரே டெப்ரிசியேஷன் தான் வரப்போகுது. ஸோ A - B உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆனுவல் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். ஏன்னா இது டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் டேக்ஸ் மைனஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இதை நம்ம ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ வருது? 65 minus 15,000 50,000. எல்லா வருஷத்துக்கும் உங்களுக்கு 50,000 வருது. இதில் வந்து நீங்கள் டேக்ஸ் அப்ளை பண்ணணும். கொஸ்டினில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டேக்ஸ் வந்து 30%. ஸோ லெஸ் டேக்ஸ் அட் 30%. 50,000 into 30%, சாரி 50,000 into 30% அப்படின்றப்போ 15,000. எல்லா வருஷத்துக்கும் நீங்கள் 15,000 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கிடச்சிரும் ஆனுவல் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். அதாவது 50 minus 15 35,000. இது வந்து 4 வருஷத்துக்கும் சேமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆவரேஜ் எடுத்தாலும் அதே தான் கிடைக்க போகுது. ஸோ அதையும் பார்த்துருங்க. ஆனுவல் ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்றப்ப 35,000 + 35,000 4 வருஷத்துக்கும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 4 அப்படின்றப்ப உங்களுக்கு 35,000 வருது இல்லையா? ஸோ உங்களுடைய நியூமரேட்டர் நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது டினாமினேட்டர், அதாவது ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்றதுனால அது வந்து ஒரு ஃபார்முலா மாடலில் போயிடும். பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஃபார்முலா, half of original cost minus salvage value. அப்போ உங்களுக்கு வந்து டெப்ரிஷியபிள் அமௌண்ட் வந்துடுது. டெப்ரிஷியபிள் அமௌண்ட்னுடைய ஹாஃப், ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிறீங்க. அது கூட நீங்கள் சால்வேஜ் வேல்யூ ஒர்க்கிங் கேபிட்டலையும் ஆட் பண்ணணும். ஒர்க்கிங் கேபிட்டலில் மறந்துடாதீங்க. ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்னுடைய டோட்டல் காம்பனண்ட்டு, ஆனால் அது வந்து டெப்ரிஷியபிள் எலமெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ ஒரிஜினல் காஸ்ட் வந்து நமக்கு தெரியும் 1 lakh 80 + 20. சால்வேஜ் வேல்யூ வந்து 40,000. சால்வேஜ் வேல்யூ 40,000. ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ? 10,000. அதுதான் கொஸ்டினில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 80,000. ஆல்ரெடி ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடச்சாச்சு. ஸோ ARR கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆனுவல் ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் 35,000 by 80,000 எவ்வளோ வருது உங்களுக்கு? 43.75%. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணது. அடுத்தது நம்ம WDV மெத்தட் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ இங்கே உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். WDV மெத்தடில் டெப்ரிசியேஷன் சேஞ்ச் ஆனதுனால உங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லா வருஷத்துக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் மாறும், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாறப்போகுது. பாருங்கள்,
ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனுவல் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிடலாம் 4 வருஷத்துக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 80,000 + 20,000 இல்லையா? ஸோ 1 lakh. டெப்ரிசியேஷன் ரேட் எவ்வளோ 20%. அப்போ 1 lakhல டெப்ரிசியேஷன் 20% நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் 20,000. அப்போ 1 lakh minus 20,000 உங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 80,000. எதுக்காக இந்த க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்? அப்போ தான் வந்து அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் WDVயில் அந்த அமௌண்ட்டில் தான் நீங்கள் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ செகண்ட் இயர்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இந்த 80,000 இருக்கும். 80,000ல 20% அப்படின்றப்ப 16,000, 64,000 க்ளோசிங் பேலன்ஸ். இந்த 64 நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு போங்க, அதில் 20% கால்குலேட் பண்ணுங்கள், க்ளோசிங் பேலன்ஸ் 51,200. இதை நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு போங்க, 20% 10,240. ஸோ இது வந்து உங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இதில் வந்து முக்கியமானது வந்து உங்களுக்கு இதுதான் டெப்ரிசியேஷன் தான். ஓகே, அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஆவரேஜ் ஆனுவல் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த 4 வருஷத்துக்கான எவ்ரி இயர் ஆனுவல் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் என்னன்றது தெரியும், 65,000. அந்த 65,000லேருந்து இந்த டெப்ரிசியேஷனை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, இதை மைனஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஆனுவல் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். இதுதான் வந்து ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்ஸ். இந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து 30% அப்ளை பண்ணுங்கள், லெஸ் டேக்ஸ் அட் 30%. ஸோ 45,000 into 30%, 13,500, 49 into 30%, 52,200 into 30%, 54,760 into 30%. ஸோ அதையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆனுவல் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். இதுதான் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கான ப்ராஃபிட்ஸ். ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் ஆனுவல் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இது 4மே நம்ம ஆட் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணுவோம். பாருங்கள், ஆனுவல் ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸை 4 வருஷத்துக்கான ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது 35,168. ஓகே, ஸோ நியூமரேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது டினாமினேட்டர் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறமா ஓவரால் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். பாருங்கள், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் பை 2. இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு இதனுடைய அக்ரிகேட் ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. இயர் 1, 2, 3, 4. ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க? 80,000 + 20,000 ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு 10,000. ஸோ ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1,10,000. ஆனால் இந்த 1,10,000 வந்து இயர் எண்டில் வந்து குறைஞ்சிருச்சு. எதனால? டெப்ரிசியேஷனால. இயர் 1ல் ப்ரொவைட் பண்ண டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 20,000. நம்ம ஆல்ரெடி இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 20,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,10,000 minus 20,000 உங்களுடைய க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் ஒர்க்கிங் கேபிட்டல் என்னவாயிருது? 90,000 ஆயிருது. ஸோ ஓப்பனிங் 1,10,000, க்ளோசிங் 90,000. அப்போ 1,10,000 + 90,000 by 2, 2 lakh by 2, 1 lakh. அந்த 1 lakh தான் வந்து உங்களுடைய இயர் 1னுடைய ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இயர் 2னுடைய ஓப்பனிங் பொசிஷன் என்னவாக இருக்கும்? இந்த 90,000 இருக்கும். அதுலேருந்து இயர் 2க்கான டெப்ரிசியேஷன் 16,000 இல்லையா, அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளோசிங் பொசிஷன் வந்துடுது. இந்த 90 + 74 by 2ன்றப்போ உங்களுக்கு 82,000. இதுதான் வந்து இயர் 2க்கான ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன். இயர் 3க்கு கால்குலேட் பண்ணுங்கள். 74 டெப்ரிசியேஷன் 12,800 மைனஸ் 61,200, 67,600. இதே பேட்டர்னில் இயர் 4க்கும் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 56,080. ஆனால் இதோட முடியலை, இதனுடைய ஆவரேஜ் நீங்கள் எடுக்கணும். அதாவது இந்த 1 lakh ப்ளஸ் இந்த 4 ஐட்டமும் ஆட் பண்ணி நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். பாருங்கள், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 4 ஐட்டமையும் ஆட் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 76,420. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் இருக்குது, ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ நேராக ஸ்டெப் 3 போயிடலாம். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நியூமரேட்டர் ஆனுவல் ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ், டினாமினேட்டர் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளை பை 100. ஸோ பாருங்கள், 35,168 டிவைடட் பை 76,420 into 100, 46.02%.